லியோ படம் ரிலீஸ் ஆகி 12 நாள் ஆச்சு. இந்த 12 நாளில் ஏகப்பட்ட சிக்கல்கள், ஓப்பனிங் டேலேருந்து இன்றைக்கி வரையும் நிறையா சிக்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த படத்துக்கு. இருந்தாலும் இந்த படம் 12 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ப்ரொடியூசர் சைட்லேயுமே 12 நாளில் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதுவும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இன்றைக்கே 10 இயர்ஸ் ஆஃப் ஆரம்பம் தல அஜித் அவர்களோட படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது கூட பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவோட முதல் திரைப்படம். அந்த படம் இன்றைக்கி இதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன படம், அந்த படத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேட்டாக எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, கண்டுகொண்டேன் தான். அதில் சுட்டும் விழி அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஐஸ்வர்யா ராயை அப்பாஸ் அவர்கள் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் நம்ம நேற்று வச்சுருந்தோம். மழையில் அவர் தூக்கிட்டு போவார். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் தாமோதிரன், அப்புறம் செல்வகுமார், ராஜு கே பிரின்ஸ், வினோத் மதன், மூப்பின் பாட்சா அப்படிங்கிற இந்த முதல் 5 பேர் இவங்க தான். ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு படம், முதல் படம், ஒரு டைரக்டரோட முதல் படம், இதை பார்த்தோன்னே இந்த டைரக்டர் கன்ஃபார்மாக பெரிய டைரக்டர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண படம் என்ன? ஸோ நிறைய பெரிய டேரக்டரோட முதல் படங்கள் அந்த அளவுக்கு பெருசாக கை கொடுத்துருக்காது. சில படங்களுக்கே தோல்வியாக இருந்திருக்கும். சில டேரக்டருக்கு மட்டும்தான் அந்த முதல் படத்தில் முதல் படமே எப்படி எடுத்துட்டார் தெரியுமா, இந்த படம்லாம் சான்ஸே இல்லைங்க, இந்த ஃபஸ்ட்டு படம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு டேரக்டரை சொல்லணும்னா என்ன படம் சொல்லுவீங்க, எந்த டேரக்டரை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் இந்தியாவில் Day 4. ஸோ 91 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $1.8 மில்லியன். இது 15 கோடி. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 6,66 லட்சமும், வேர்ல்டு வைடு $85.8 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. $714. ஸோ கணபத் அந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் இந்தியாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். இந்தியாவில் 13,44 லட்சமும், வேர்ல்டு வைடு 15,58 லட்சமும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கணபத் ஹீரோ இஸ் அ பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட டைட்டில். ஆனால் உண்மையிலே ஹீரோ பான் ஆயிருக்காரா, இல்லை இந்த படத்துக்கு பணத்தை போட்ட இந்த ப்ரொடியூசர் டெத் ஆயிருக்காரா அப்படிங்கிறது இந்த படத்தோட கலெக்ஷனை பார்க்கும் போதே தெரியுது. தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா 125 கோடி, சும்மா 50 கோடி 60 கோடி கூட கிடையாது. அப்புறம் தேஜாஸ் அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியாவில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இதுவரையும் 4,63 லட்சமும், வேர்ல்டு வைடு 4,92 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு பெட்டரான வசூல் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னடா இந்த படத்தையே பெட்டரான வசூல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க தாக்கடு அப்படின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ஒரு 7வது நாளோ 8வது நாளோ வசூல் இந்தியா முழுக்க 4,600 ரூபா தான் இந்த படம் வசூல் பண்ணியிருந்துச்சு. ஸோ கங்கனா ரனாட்டுக்கு இது ஒரு பெரிய வசூல். அப்புறம் 12th ஃபெயில் அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியாவில் 1,61 லட்சம், வேர்ல்டு வைடு 1,64 லட்சம். இந்தியா முழுக்க 8,91 லட்சமும், வேர்ல்டு வைடு 9,16 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஆனாலுமே இந்த படம் லாங் ரன் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படத்தை அப்படியே பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாங்க. பாராட்டு மழை குவியுது இந்த படத்துக்கு. அப்புறம் டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 95 கோடி, வேர்ல்டு வைடு 1,08 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 95 லட்சம், வேர்ல்டு வைடு 1,08 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 31,08 லட்சமும், வேர்ல்டு வைடு 43,12 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பகவந்த் கேசரி அந்த படத்தோட Day 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,57 லட்சம், வேர்ல்டு வைடு 1,71 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 77,23 லட்சமும், வேர்ல்டு வைடு 111,70 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு ஹிட்டான படமாக அமைகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. கோஸ்ட் அந்த படத்தோட Day 12 கலெக்ஷன்
கர்நாடகாவில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 17 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 21 கோடி. அதுக்கு அடுத்ததாக இப்போ 27ஆம் தேதி மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இருந்துச்சு. பாரதி ராஜா கூட நடிச்சிருந்தார். பாரதி ராஜா அவர்களோட சன்னாக இருக்கக்கூடிய மனோஜ் பாரதி ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். சுசீந்திரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். சுசீந்திரன் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 8 லட்சம், டே 2 13 லட்சம், டே 3 14 லட்சம், டே 4 6 லட்சம். இதுவரையும் இந்த படம் 41 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி. ஸோ இதுவரை ஷேர்னு பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படமே ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக லியோ படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 49 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 57 லட்சம், கர்நாடகாவில் 24 லட்சம், கேரளாவில் 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடியே 81 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் 197 கோடியே 92 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 47 கோடியே 72 லட்சமும், கர்நாடகாவில் 41 கோடியே 62 லட்சம், கேரளாவில் 53 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 25 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 196 கோடியே 46 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 563 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து இதுவரையும் 12 நாளில் 560 கோடி அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேட் ஃபிகர். ஆனால் ப்ரொடியூசர் ஃபிகர் என்ன சொல்லுது அப்படின்னா 540 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் கலெக்ஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 35 கோடி கிட்ட டிஃப்ரென்ஸ் இருந்தது. நீங்கள் 35 கோடி அதிகமாக சொல்லியிருக்க, 40 கோடி கிட்ட அதிகமாக சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா, இது ஃபைனலாக அந்த கலெக்ஷன் எல்லாமே ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகுங்க. நம்ம வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை, ஆக்சுவல் கலெக்ஷனை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து நிறையா வேரியேஷன் சோர்ஸில் இருந்தால் நம்ம இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறோம். இது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு இதுதான் கலெக்ஷன், இதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணி இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் சொல்லும் போது முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் கூட உங்களுக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் நம்ம கலெக்ஷன் கூட ப்ரோ உங்கள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 20 கோடி கிட்ட முன்ன பின்ன இருக்குது. ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் மேட்ச் ஆகலாம், கன்ஃபார்மாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 563 கோடி. நான் மட்டும் இதை சொல்லலை, இன்னும் நிறையா பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாருமே 570 கிட்ட போயிருக்காங்க. ஆக்சுவலாக 570 கிட்ட கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு சைட் போட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேலே வசூல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ராக்கர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். எல்லாமே ப்ரொடியூசர் ஃபிகரோட மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதே நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆரம்பத்துலேருந்தே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்தது. ஸோ அதில் முக்கியமாக நேற்று வந்து இந்த படத்துக்கு வந்து இடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெய்டு வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கி 540 crore அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க ஏதோ பயங்கரமாக நம்புகிறாங்க. அவங்க ஜென்யூனான ஒரு விஷயம் இல்லையோ பொறுத்தவரையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு மேலே என்னெல்லாம் புகார் வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ராக்ஸி புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த படத்துக்கு மேலே ஒரு புகார் இருக்குது. அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டீம் மேலே ஒரு புகார் இருக்குது. அப்புறம் வந்து 1000 2000 ரூபாய்க்கு விற்க சொல்லி தேட்டர் ஓனர்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு லலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம கலெக்ஷன் சொல்கிறதுக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றுறதுக்கும் நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? நிறையா பேர் என்னையா அவங்க ஆள் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் எனக்கே அவர் காசு கொடுத்தாரு, என்னையா இப்படி பேசுகிறீங்க, ஸோ இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த படம் நேற்று வரையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 700 வரும் 750 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு 700 வந்தாலே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். நம்ம தமிழ் சினிமாலேயே இப்போதைக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் 3rd கலெக்ஷன் இதுதான் இருக்குது. ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து 540 crore, நம்ம சைடில் இருந்து 560 crore அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், ஆரம்பம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2013ஆம் ஆண்டு இதே நாளில் ரிலீஸ் ஆச்சு. இன்னையோட இந்த படம் வந்து 10 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ அதாவது இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. என்னென்னா அந்த ஆர்மிக்கு போட்டு போகிற அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, அந்த ஜாக்கெட்டில் ஊழல், அதாவது நம்ம நாட்டுக்காக உயிரை
தியாகம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் கூட ஊழல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்தில் உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதை தான் இந்த படத்தில் மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அஜித் வந்து இந்த படத்தில் வந்து மோஸ்ட்லி நிறையா வில்லனிசம் காமிச்சிருந்தாலுமே இந்த படத்தில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 51,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4,80,00,000, கர்நாடகாவில் 4,70,00,000, கேரளாவில் 5,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,15,00,000, ஓவர்சீஸில் 27 கோடி, வேர்ல்டு வைடு இந்த படம் 95,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 50 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு. இந்த படத்தோட ஷேர் 51,45,00,000. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்து தான் ஒரு முக்கியமான திரைப்படம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் தமிழ் சினிமாவோட முதல் திரைப்படம். ஸோ முதல் திரைப்படம் அப்படின்னா 1918 ஒரு படம் வந்துருச்சு. அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஃபஸ்ட்டு டைலாக்லாம் வச்சு மியூசிக்லாம் வச்சு டாக்கி ஃபில்மாக வெளில வந்தது. ஸோ அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். காளிதாஸ் 1931 வந்த இந்த படத்தை வந்து HM ரெட்டி அப்படிங்கிறவர் தமிழ் அப்புறம் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயுமே பைலிங்குவலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் பேசும் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் முதல் படம். 1931 காளிதாஸ் அப்படிங்கிற படம். இந்த படத்தை வந்து HM ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இயக்குறாரு. இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையுமே வருது. ஃபஸ்ட்டு சவுண்டு, அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சவுண்டு மல்டி லாங்குவேஜ் ஃபில்ம் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. எதுவும் டேட்டா இல்லை, ஒரு போஸ்டர் இப்போ நான் சைடில் போட்டிருக்கேன், இந்த ஒரு போஸ்டர் மட்டும் தான் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 பேர் பேசுகிற மாதிரி ஏதோ ரொம்ப பிளரான ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். ஸோ இதை தவிர இந்த படத்தை பற்றி வேறு எந்த டேட்டாவுமே கிடையாது. இந்த படத்தில் யார் ஒர்க் பண்ணாங்க அது இதுன்னு இருந்தாலுமே இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது வீடியோ கிளிப்போ வேறு ஏதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய சீனோ பாடல்களோ ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இந்த படம் அப்ராக்சிமேட்டாக IMDbயில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு. இதுதான் இண்டஸ்ட்ரி அந்த சமயத்தில் 1 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி எத்தனை கோடியோ எத்தனை 100 கோடியோ அப்படிங்கிறது யாருக்கு தெரியும். ஸோ அந்த 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது அந்த சமயத்தில் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரியே இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் எப்படி இருந்ததுன்னா இப்போ இருக்கிற மாதிரி இந்த தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு இருக்காது. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. ஸோ தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரா அப்புறம் கர்நாடகாலேயோ அப்புறம் கேரளாலேயோ சில இடங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே வரும். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நான் படித்த வரையும் அப்படி தான் இருக்குது. மேபி நான் இப்போ அது ராங்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த படம் இன்னையோட 92 வயசாகுது. இந்த படத்துக்கு 92 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அந்த சமயத்தில் இவங்க எப்படி யோசித்து ஒரு படத்துக்கு டைலாக் வச்சுருப்பாங்க, எப்படி ஒரு சீனை மேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எதையுமே நம்மளை பார்க்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோட போஸ்டர் ஏதாவது வீடியோ கிளிப் அது இதுன்னு ஏதாவது கிடைக்குதான்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை, டேட்டாவே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு டேட்டா கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.